உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். மாஸ்டர்லேயே வந்து லோகேஷ் அண்ணா வந்து எனக்கு வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து இங்கே கூப்பிட்டாரு. அந்த படங்கள் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரில, பட் அவர் பார்த்துட்டு ஆனால் நிறைய சொல்லுவாங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து ஏகே கூட நடிச்சாச்சு, விஜய் சார் கூட நடிச்சாச்சு, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் இருக்க ஒரு இதுலேயும் நீங்கள் ஒரு பாட்டாக இருந்தீங்க, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி தலைவர். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒரு நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும்? கண்டிப்பாக எனக்கு அவர் கூட ஒரு ஃப்ரேமில் இருந்தாலே ரொம்ப ஹாப்பி. அடுத்து வர 2-3 படங்கள் நடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டு லொக்கேஷன் வேறு ஹீரோ ஆகிட்டார், வேறு அவரை எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் இவங்க சொல்கிற மாதிரி இவங்க டேரக்டர் கூட சேர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. அவர் கொஞ்சம் வந்து ரத்ததும் அப்படியே வந்து மூக்கெல்லாம் தொடச்சி வராதுனால நான் பயங்கரமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்லை நானே பார்த்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோ சாங் பண்ணாங்கல்ல, ஒரு மியூசிக் ஆல்பம், ஸ்ருதிஹாசனும் அதுவே செம்மையாக பண்ணியிருந்தார். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம். பட் அவர் எப்போ கேட்டாலுமே ஆக்டிங் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவார். பட் அதனால் நெல்சன் ப்ரோவோட ரஜினி கமல் சார் படத்தில் நிஜமான டிசியில் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன ரோல் பண்ணுவோம்? எதுவாக இருந்தாலும் நான் ரொம்ப அந்த மார்வல் டிசி அங்கே போயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஹாலிவுட், நம்ம அந்த டிசிக்கு போயிடலாம் டைரெக்டாக. அப்போ கோலிவுட் டிசி வேணான்றீங்க? இதுதான் தமிழ். சிபியண்ணா, உங்களை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன் வந்து என்ன அடுத்தடுத்து பேக் டு பேக் படம் கொடுப்பாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். டக்குன்னு பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நீங்கள் வரீங்க. சொல்லுங்கள், இது எப்படி நடந்துச்சு? இல்லை, ஆக்சுவலாக நானுமே கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ நிறையா கதைகள் கேட்போம், சில இது கடைசி வரைக்கும் போகும், செட் ஆகாது. படம் பண்ணுறதுன்றது நம்ம கையில் இல்லைன்றது எனக்கு புரியுது. ஏன்னா ஆஸ் ஆஃப் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பிளான் பண்ணி ஒரு இதை செட் பண்ணி உன்னை நடத்தணுன்றது ரொம்ப அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா இங்கே உள்ள எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் இருக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க எல்லாருமே ஒரு விதமான படங்கள் நடிக்கணும்னு தான் ஆசை. இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லாருக்குமே இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது 100% தெரியும். இப்போ ஒரு ஆக்டர் இருக்காருன்னா ஒரு படம் நடிக்கிறார், நம்ம திடீர்னு என்னடா இவர் போய் இந்த படம் நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம். 100% அவருக்கு அது தெரியும் இந்த படம் இப்படி. ஏன்னா அந்த ஒரு சின்ன சென்ஸ் கூட இல்லாமல் இங்கே யாருமே ஆக்டராலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லா ஆக்டருக்குமே பயங்கரமான ஒரு தெரிஞ்சும் 100% தெரியும். அது தாண்டி சில பல காரணங்கள்னால தான் அவங்க போய் அந்த படங்கள் நடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ரொம்ப நாள் ஐடியலாகவுமே இருக்க முடியாது நம்ம போயிட்டு. ஸோ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறோன்னா அதில் வந்து 100% பர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் இதை போய் பண்ணுவேன், இல்லை இதில் 50% இருந்தால் அப்படிலாம் நம்ம ஓகே இது நம்மளுக்கு இந்த ரைட் டைமில் அமையுதுன்ற மாதிரி பண்ணுற ஸ்கிரிப்ட். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் சொன்னல அந்த 100%, ஸோ அந்த கேட்டகரியில் வருது. இதை மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எவ்வளவோ படங்கள் பண்ணாலுமே ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் படம் ஓடல ஹிட்டு ஃப்ளாப் அந்த கணக்கிலே வரல, நம்மளுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சரி ஓகே நம்ம ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு குவாலிட்டியான ஒரு படம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஸோ பட்டர்ஃப்ளை அந்த ஒரு கணக்கில் தான் வருது. ஸோ நானுமே பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இந்த டீமாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போயுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எப்படி எனக்கு வந்து அந்த மாஸ்டர் படம் நடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருப்பேன். பட் அது நடிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் என்ன தான் விஜய் சார், லோகேஷ் அவங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க. பட் நம்ம அவங்க கூட இருக்கும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குடா, நம்மளுக்குன்னு ஒன்று நடிக்க முடியுதான்னு இருக்குல்ல. ஸோ அந்த படத்துலேயும் எனக்கு தோணுன அதே ஹாப்பினஸ் எனக்கு இந்த படத்துலையுமே வந்து நடித்து முடிக்கும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனிமேட்டு இந்த மாதிரி படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தாண்டி நம்ம எவ்வளோ தான் ஐடியலாக இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல படங்களாக பண்ணலாம். சூஸியான்னு சொல்லலாம். இன்னொன்று அந்த மாதிரி படங்கள் நம்மளையும் சூஸ் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். சூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அதுவே நம்மளை சூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்மளை சூஸ் பண்ணணும். நம்ம இந்த சூஸ் பண்ணுற கேட்டகரியில் கிடையாது. ஓகே. அண்ட் உங்களுக்கு போட்டு லொக்கேஷன் வேறு ஹீரோ ஆகிட்டார், வேறு அவரை எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் இவங்க சொல்கிற மாதிரி இவங்க டேரக்டர் கூட சேர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரில. அவர் கொஞ்சம் வந்து ரத்ததும் அப்படியே வந்து மூக்கெல்லாம் தொடச்சி வராதுனால நான் பயங்கரமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இல்லை நானே பார்த்து பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஒரு வீடியோ சாங் பண்ணாங்கல்ல, ஒரு மியூசிக் ஆல்பம், ஸ்ருதிஹாசனும் அதுவே செம்மையாக பண்ணியிருந்தார். சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம். பட் அவர் எப்போ கேட்டாலுமே ஆக்டிங் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லுவார். பட் அவருக்கு அது நல்லா வருது. ஸோ சூப்பராக பண்ணுறாரு. அவர் போட்டியாலாம் கிடையாதுங்க. அவர் ஆல்ரெடி பெரிய ஸ்டார். ஆக்சுவலாக அவர் டேரக்டராகவே ஒரு ஸ்டார்.
இன்றைக்கி இந்த டேரக்டர் ஸ்டார் ஆகிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா யூஸ்வலாக இப்போ முன்னாடிலாம் நம்மளுக்கு இருப்பாங்க, கேஎஸ் ரவிக்குமார் சார் இருப்பார், இவங்க எல்லாரையுமே ஒரு 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 செட் ஆஃப் ஃபாலோயிங் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லோகேஷ் கனகராஜ் அவங்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டார் டேரக்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு காலேஜ் போனாங்கன்னா அவ்வளோ க்ரௌட் ஒரு டேரக்டருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா டேரக்டர்ஸ் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், அவங்களால தான் படமே நடக்குது. ஸோ அவங்கள ஒருத்தங்க ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஓகே இதுதான் ரியல், ஏன்னா அவங்க சொல்கிறது தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்க தான் ஒரு ஹீரோ. இப்போ நான் லோகேஷ் அண்ணாட்ட பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு கெத்து எப்பயுமே இருக்கும். நான் இது வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அவர் வந்து சும்மா நிறைய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுவோம், ஆனால் சில டேரக்டர்ஸ்கிட்ட வந்து அந்த ஒரு கெத்து ஒரு இது வந்து இருக்கும். ஒரு காலேஜில் நம்மளுக்கு பிடிச்ச சீனியர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் அவர் பேசுகிற இது எல்லாமே. ஸோ அதை வந்து அவர் ஒரு ஹீரோயிசமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்திருக்குது. அந்த இது டிசி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நானுமே அதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நிறைய சொல்லுவாங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து ஏகே கூட நடிச்சாச்சு, விஜய் சார் கூட நடிச்சாச்சு, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் இருக்க ஒரு இதுலேயும் நீங்கள் ஒரு பாட்டாக இருந்துட்டீங்க. இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி தலைவர். அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது ஒரு நடந்துச்சு அந்த மாதிரி ஏதாச்சும்? நீ காலையில் கூட நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், எப்பண்டா போய் நெல்சன் சாரை பார்க்கலாம், இல்லை அடுத்து நம்ம பேர்லேயே ஒருத்தர் டேரக்ட் பண்ணுறாரு, சிபி டேரக்டர் சிபி. ஸோ எனக்கு நேற்று ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், சிவகார்த்திகேயன் சார் சிபி சார் முன்னாடி எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டேரக்டர் தெரில, என்னடா சிபின்னு ஒன்றை சொல்லிட்டு இருக்கிறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்றாங்க. அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம பேரில் ஒரு டேரக்டர், ஸோ அவரையும் போய் பார்க்கணும். எனக்கு ரஜினி சார் தான் நான் பெரிய ஃபேன். ஆக்சுவலாக நான் அவரை பார்த்து தான் வந்தனேன். ஸோ சினிமா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எனக்கு அவர் கூட ஒரு ஃப்ரேமில் இருந்தாலே ரொம்ப ஹாப்பி. அடுத்து வர 2-3 படங்கள் நடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். தீவிரமாக உழைச்சிட்டு இருக்கீங்க அதுக்காக? ஆமாம். நம்மளை இன்னொன்று எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, இப்போ மாஸ்டர்லேயே வந்து லோகேஷ் நான் வந்து எனக்கு வந்து வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து இங்கே கூப்பிட்டாரு. அந்த படங்கள் எவ்வளோ பேர் பார்த்தாங்கன்னு தெரில, பட் அவர் பார்த்துட்டு நான் கைதி டைம்லேயும் கூப்பிட்டாரு, அதுக்கப்புறம் மாஸ்டர்லேயும் கூப்பிட்டாரு. ஸோ கைதி டைமில் அது மெட்டீரியலைஸ் ஆகலை, அப்புறம் மாஸ்டரில் கூப்பிட்டாரு. ஸோ அவ்வளோ தூரம் ஒரு பெரிய டேரக்டர் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ரோல் பண்ணணும். இப்போ இந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அவங்களே கூப்பிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் கண்டிப்பாக இதில் இருக்குது. ஏன்னா இது நம்ம வந்து என்ன தான் வாய்ப்பு தேடி போனாலும், வாய்ப்பு தேடி நம்ம போய் கேட்கும்போது அவங்க மைண்டில் ஒன்று இருக்கும், இவனுக்கு ஏன் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், என்ன வேல்யூ ஆட் பண்ணுவான் நம்ம படத்துக்கு, அது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணாமல் நம்மளை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தானாக கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம போய் நிற்கும் போது நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், அண்ணா எனக்கு அடுத்த படத்தில் வாய்ப்பு தெரியுங்க, அடே உனக்கு இந்த மாதிரி நல்ல ரோல் தரண்டா, அந்த மாதிரி தரண்டான்றது ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஒர்க் இந்த மாதிரி படங்களில் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பெரிய பெரிய வாய்ப்புகள் ஈஸியாக வரும். இது எனக்கு நடந்ததுனால நான் சொல்கிறேன். பிக் பாஸ் வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டர், இல்லை அஜித் சாரோட துணிவு, நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதில் வரும். அதில் சில படம் ஒர்க் அவுட் ஆகும், சில படம் ஏன்னா பெரிய படங்கள் நம்ம எல்லா படத்துலையும் நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும் அப்படிலாம் நம்ப முடியாது. அது லக் இருந்துச்சுன்னா பயங்கரமாக கிளிக் ஆகும், இல்லை சிலதில் எடிட்டில் போயிடும். பட் என்னென்னா அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை பார்த்து தானே நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்வினால அந்த ரஜினி சார் படம் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏதாச்சும் ஒரு ரோலு அது மேனிஃபெஸ்டிங் ஃபார் அ லாங் டைம். அதுவும் எனக்கு ரஜினி சார் கமல் சாரோட அந்த நெல்சன் சார் பண்ணுறதுல வந்துச்சுன்னா ஏதாவது பையங்கேயே ரோல் இருந்தால் கொடுங்க சார், சரிங்களா? நல்லா இருக்கும் சார். சிறப்பு. நான் இப்பயே போட்டிங்க உங்களுக்கு போட்டுறேன். நான் எப்படியுமே போய் இல்லை எப்படியுமே வாய்ப்பும் போய் கேட்பேன். ஸோ இதுலேயும் இது மூலியமா ஒரு கட் வீடியோ இது மூலியமாவும் கேட்டு நீங்கள் தம்ப்நெயில்ல இன்னையில போட்டீங்க. இது என்னோட லிஸ்ட்ல இல்ல. இல்லை சில படம் நான் அப்படி கூட சொல்லியிருக்கிறேன். யாராச்சும் கேட்பாங்கல்ல, நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துருப்போம், சரி என்னடா ஏதாச்சும் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது யாராவது மத்தியானம் கால் பண்ணுவாங்க. நம்ம கால் ஏதாவது வருமா, மணிரத்னம் சாரா, அந்த மாதிரி அந்த ஆஃபீஸா இந்த ஆஃபீஸா நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த ஆஃபீஸ்லேருந்து மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து வரணும், அதில் திடீர்னு வருவான். வந்துட்டு அது கூட பரவாயில்ல, கஸ்டமர் கேர்லேருந்து வரும். கஸ்டமர் கேர்லேருந்து வந்து இந்த பேங்க்லேருந்து ஒரு சரி ஓகே அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம்லாம் பேசுவேன். ஏன்னா என்ன பண்ணுறது, மத்தியானம் 2 மணிக்கு போர் அடிக்கும், எதுவுமே இருக்காது. அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுலாம் இருப்பேன். ஸோ இப்படி பேசும்போது ஏதோ ஒன்று சொல்லி எங்கேயோ வந்துட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தோம்? மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. அப்புறம் நீங்கள் ஃபோன் கால் போயிட்டீங்க. ஃபோன் கால் லோன் கேட்குறதுக்கு. லோன் கேட்டு இதெல்லாம் நடந்ததை சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே ப்ரோ. அதனால நெல்சன் ப்ரோவோட ரஜினி கமல் சார் படத்தில் நீங்கள் இருக்கீங்க. நான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுவேன். நான் வந்து யார்ட்டையாச்சும் சிபி சாருங்களா அப்படின்னு யாராவது கேட்பாங்களா, எதுக்கு சொல்ல வந்தனே மறந்துட்டேன். சிபிங்களா, ஏங்க நீங்கள் பிக் பாஸில் வந்தீங்கல்ல, ஆமாம் அடுத்து என்னங்க படம் பண்ணுறீங்க, எனக்கு என்னென்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அடுத்து லோகேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன்,
சொல்லி வச்சிடும். அதுக்கப்புறம் அவரை போய் மீட் பண்ணும்போது சொல்லுவேன், ஆனால் நான் எல்லாத்தையும் உங்களோட அடுத்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னா அடுத்து ஏதாச்சும் நல்ல படமாக இருந்தால் டே நீ பரவாயில்லடா சொல்கிறா எப்படி நம்ம நல்ல ரோல் வந்தால் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இது அப்படியே இது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தான், நம்மளே நம்புறது. இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு இது மீம் பார்த்து நினைக்கிறேன். போயிட்டு அம்பானி அவங்க வீட்டில் போயிட்டு நான் டாடா பிர்லாவோட சன்னு தான் சும்மா இது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று அதை நம்மளே நம்பி சொல்லணும். கரெக்டா உங்க படத்துல சிவி நடிக்கிறாமே அப்படின்ற மாதிரி இதை போயிட்டு இன்னொன்று நம்மளுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இவங்க போயிட்டு எங்கே லோகேஷ் சார்கிட்ட கேட்பாங்க இல்லை நெல்சன் சார்கிட்ட கேட்பாங்க, நம்ம சும்மா அந்த நம்பிக்கை இருக்குது ஏங்க இது பண்ணிகிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஏங்க வேற அப்படி சொல்லி தாங்க இவ்வளோ தூரம் நடந்திருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அஜித் சாரோட நடிச்சிருவேன், விஜய் சாரோட நடிச்சிருவேன், நான் பாட்டு சொல்லிட்டு தான் இருப்பேன். அது நடக்கும்போது ஹாப்பியாக இருக்கு. சின்ன வயசுல மேனிஃபெஸ்டேஷன் தெரியாமல் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. குழந்தையிலேருந்து இதுதான் பண்ணிருக்கேன். குருட்டுத்தனமான நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சினிமாலே வர முடியும். யாராவது ஒருத்தர் ரொம்ப தெளிவாக யோசிக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, யோசிப்பாங்க இது எப்படி இது வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ப்ராக்டிக்கலாக இது வேலைக்கே ஆகாது, இந்த ஃபீல்டு ரொம்ப கஷ்டம். பட் நம்ம ஒரு குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை வேணும். ஜெயிச்சிருவோம்டா, நான் தாண்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படி நினைக்கிறவன் தான் இங்கே வந்து சூப்பர் ஸ்டாரில் பெரிய பெரிய லெவலுக்கு கட்சிச்சுனா என்னது நான் தானே சூப்பர் ஸ்டார் இல்லைங்க. இது எல்லா ஆக்டருக்குமே இந்த இது இருக்கும். நான் இதுக்காக சொல்லலை, உண்மையாலுமே எல்லாருக்குமே வந்து நான் ஒரு கேரக்டர் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகணும்னு யாருமே வர மாட்டாங்க. இப்போ சாரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மணிரத்னம் சார் அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் தான் இருக்கும். இப்போ இவங்களை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆக்டர், இப்போ ரேகா அவங்கள மாதிரி இருப்பாங்க, அது மாதிரி இருக்கும். ஸோ என்னோட இது அதுதான். பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி நான் போஸ்டர்லாம் பார்க்கும்போது சம்திங் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பேய் கலந்து அதான் அந்த இடத்துலலாம் இருக்காங்க. நாசர் சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறாரு, இவர் பயங்கரமாக பண்ணுறாரு, இவர் பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. இவர் லுக்ஸ் கொஞ்சம் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது. நடுவில் வந்து அப்போ தான் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. ஸோ என்ன வாட் இஸ் ஆல் அபவுட் பட்டர்ஃப்ளை? ஸோ இப்போ வந்து அது ஹாரர் வைப்ஸ் வந்துச்சு இல்லை உங்களுக்கு. ஆனால் அந்த படம் ஹாரர் கிடையாது. ஆனால் வந்து இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒன்று நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக நடந்தால் நமக்குள்ள ஒரு ஹாரர் ஏற்படும்ல, அந்த ஹாரர் இருக்குது படத்தில். ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. எஸ். ஸோ நீங்கள் ஒன்று நடக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க, அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக ஒன்று நடக்குது. அந்த மாதிரி வந்து படத்தில் நிறைய இடத்துல அது நடக்கும், அது கேரக்டர்ஸ்க்கு நடக்கும். ஸோ அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து எப்படி நம்ம ஒன்று யோசிச்சா எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு அது ஃபியர் இருக்குல்ல, அந்த ஹாரர் வந்து அது ஒரு ரியல் லைஃப் ஹாரர்னு வேணால் சொல்லலாம் அது. ஸோ அந்த ஃபீலிங் இருக்கும் படத்தில். அண்ட் பட்டர்ஃப்ளை எல்லாம் காமிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அந்த கண்ணாடி உடஞ்சது கூட அது ஒரு பட்டர்ஃப்ளையாக ஒரு ஷேப் இருக்குது. இதுக்கு அந்த பட்டர்ஃப்ளை தான் என்ன சொல்கிறீங்க அதில்? அது பட்டர்ஃப்ளை வந்து ஆக்சுவலி 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த படத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை கேரக்டரே இருக்குது, ஒரு அது அந்த அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஒரு பேரும் இருக்குது. அது வந்து அந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது பட்டர்ஃப்ளை. இன்னொன்று வந்து இந்த படம் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஸோ அதாவது வந்து ஒரு பல 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒரு சிறகை விரிச்சிச்சுன்னா இங்கே வந்து ஒரு புயல் அடிக்கும் அப்படின்ற ஒரு தியரி தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். அது உண்மையாக இல்லையாங்கிறது இல்லை, பட் அது ஒரு 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 பிலீஃப்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம், அது வந்து நம்ம ஏதோ லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அதனால எங்கேயும் வேற ஒரு எஃபெக்ட் நடந்து மற்றவங்களோட லைஃப் பாதிச்சு அந்த மாதிரி ஒரு வேவ் நடக்குது. அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது படத்தில். ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் பட்டர்ஃப்ளைங்கிறது. ஸோ யூஸ்வலாக பட்டர்ஃப்ளைங்கிறது வந்து ஒரு ரொமான்டிக்காக இல்லை ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்குறதா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தோம். ஓகே, பேப்பரில் எழுதுனது வந்து நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஷுவலாகவே காட்டணும், கொஞ்சம் பயமாக இருக்கணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும் அது ஆஸ் எ டேரக்டர்? ஒரு ஹாரருக்குன்னு ஒரு ஜான்ரா இருக்குது, த்ரில்லருக்குன்னு ஒரு ஜான்ரா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஜான்ரா படமாக ட்ரீட் பண்ணோன்னு தான் நாங்கள் வந்து முதலேருந்தே பிளான் பண்ணது. ஸோ அப்போ தான் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக அது மாறும். உங்களுக்கு சவுண்ட் விஷுவல் எல்லாம் சேர்ந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் நாங்கள் ட்ரெய்லர் டீசர்லேயும் நாங்கள் அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்ட் மிக்ஸ்லேருந்து எல்லாமே அந்த அந்த த்ரில்லர் வைப்பில் தான் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் த்ரில்லர் தான், ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்ஸை சார்ந்து இருக்கிற ஒரு த்ரில்லர். ஸோ அதை கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ஒன்று விஷுவல் லாங்குவேஜில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்கணும். அது தவிர வந்து சவுண்ட் எஸ்பெஷலி வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அந்த ஜான்ரா கம்யூனிகேட் ஆகுது. ஸோ அதனால நாங்கள் வந்து இந்த படம் லைவ் சவுண்டில் பண்ணோம். ஸோ லைவ் சவுண்டில் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்வலான ஒரு ரொம்ப ரியலாக ஒரு லைவ் சவுண்ட் வந்து சில படங்களில் இருக்கும். பட் இது வந்து நாங்கள் தியேட்ரிக்கலாக மாற்றிருக்கோம் அந்த லைவ் சவுண்டை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிங்க. ஸோ டு மேக் இட் அ தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம நடத்தி வச்சுருவோம். மேனிஃபெஸ்டேஷன் வந்து யூஸ்வலி
ஐ பிலீவ் இன் தட் கான்செப்ட் ஸோ மச். ஒரு ஆக்டராக இருந்து இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வாட் எவர் இந்த லார்ஜர் தென் லைஃப் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை வேணும். நம்மளை தாண்டி சம்திங் ஷுட் புஷ் அஸ், பிகாஸ் நோபடி இஸ் கோயிங் டு புஷ் மீ டு பிகம் அன் ஆக்டர், நோபடி இஸ் கோயிங் டு புஷ் யூ டு பிகம் அ விராட் கோலி ஒரு தோனி. யூ கெட் வாட் ஐ மீன்? ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ் தான். நம்ம யோசிக்கிறது அதெல்லாம் ஒரு நாள் நம்ம என்ன புக் படிக்கிறோம், யாரை மீட் பண்ணுறோம், எந்த மாதிரி பீப்புள் என்வாயர்மெண்ட்டில் இருக்கும், ஒரு சூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளை ஒரு மனுஷனாக ஆக்குது ஒரு பாயிண்டில். அது எல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ பிகம் அ பர்சன் இல்லையா, நீங்கள் பண்ணுற விஷயங்கள், கற்றுக்கிற விஷயங்கள் அதெல்லாம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஃபன்னாக சொல்லணுன்னா, டு பி வெரி ஆனஸ்ட், கேப்டன் மில்லர் படம் வந்து I think என்னோட ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்வியூ when I came into the industry, they asked me who you want to act with. I said Dhanush sir, and then I said I want to do an action film, and I said I want to do a period film. All three came together, and இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தபோது அந்த மட்டும் கட் பண்ணி இதே SS மியூசிக்கில் கட் பண்ணி அதை பயங்கரமாக வைரல் பண்ணாங்க. அது வந்து அது போட்டும்போது தான், அது வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அது கான்ஷியஸாக சொல்கிறது கிடையாது. அதுதான் உள்ள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் ஃபில்ம். We seek for it from outside. We go and pray to God from outside. But மோஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய வேலை எல்லாமே இன்சைட் தான், இன்டர்னல். உள்ளே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை வந்து பில்ட் பண்ணுறோம், நம்மளே வந்து யூ ஹாவ் டு கீப் ஸ்விட்சிங், ரீவைரிங் யுவர் மைண்ட். அப்போ நேச்சுரலாக நம்மளை சுற்றி எல்லாமே நடக்கும். அதுதான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுமே இல்லை கிட்டத்தட்ட. அப்படி சுற்றி படத்துக்கு வந்துடுறாங்க. அதுதான் அவங்களோட டேலண்ட். கரெக்டாக அப்படி இல்லை. இந்த படம் வந்து இட்ஸ் வெரி பர்சனல் டு மீ ஆக்சுவலி. த ப்ராசஸ் ஆஃப் இட், அது எப்படி ஆரம்பித்தது, அது நடந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்தது, அப்புறம் இப்போ ரிலீஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி பர்சனல் அண்ட் எமோஷ்னல் ஆர்க்காக அந்த படத்தில் நடந்ததும் சில விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்ததும் எல்லாமே இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அ சர்டன் வே. ஸோ இந்த படத்தை வந்து என்னால் வெறும் படமாக மட்டும் பார்க்க முடியல. ஜென்ரலி இன் லைஃப் ஐ கான்ட் see anything as just இது ஒரு இவெண்ட் அப்படி இல்லை. ஐ see entire life as an experience. அதில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஐ see this film. அந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம். நீங்கள் முன்னாடி ஒன்று பண்ணீங்க, அது நான் கட் பண்ணி போட்டோம்ல, அது மாதிரி இப்போ ஒன்று சொல்லுங்களேன். நிறைய விஷஸ் இருக்குது, அப்படி ஒன்று சொல்லணும்னு இல்லை. பட் ஐ ரியலி வாண்ட் டு டூ அ ஸ்போர்ட்ஸ் ஃபில்ம். அது ரொம்ப நாளாக வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இட்ஸ் பின் ஆன் மை மைண்ட், பிகாஸ் ஐ ஆம் வெரி அத்லெட்டிக் அண்ட் ஐ ஃபீல் லைக் நான் சொன்ன மாதிரி என் லைஃப்பில் நிறைய படங்கள் வந்து ஒரு மாதிரி சிமிலர் டு வாட் ஐம் கோயிங் த்ரூ அட் தட் பாயிண்ட் அந்த மாதிரி வரும். அது எப்படியோ கரெக்டாக நான் என்ன ஏஜில் இருக்கனோ அதே ஏஜில் கேரக்டர் வரும். நான் என்ன எமோஷ்னலாக கோ த்ரூ பண்ணுறனோ அதே மாதிரி ஃபில்ம்ஸ் வில் கம். யூ அட்ராக்ட் போல இருக்கு. தட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் அகைன். சொல்லுவாங்கல்ல, ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தா பயங்கரமாக இருக்கும், அது இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காமிச்சிருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பில்டப் கொடுத்து ஏற்றுற மாதிரி இருக்குது. அது எப்படி நீங்கள் உங்கள் ஸ்டாண்டிங்கில் தனியாக பார்க்கும்போது அதுலேயே ஒரு லுக்கே ஒரு 1000 எமோஷன்ஸை கடத்துற மாதிரி இருக்குது. அப்படியா? இப்போ என்ன சொல்லணும்? நானும் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி பேசணுமா? இல்லை படத்தை பற்றி பேசலாம் நம்ம. இல்லை, ஸோ பேசிக்லி நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தனியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆடிஷன்லாம் பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா தான் இது உள்ளே வந்தது. இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ட்ரபிள்டான கேரக்டர். லைஃப்பில் வந்து வேலை போய் இப்போ மேரேஜும் ஒழுங்காக வந்துட்டு செட் ஆகாமல் ஒரு ட்ரபிள்டாக இருக்கிற, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இது. சத்தியமாக இந்த படம் வந்து வெரி டிஃபிகல்ட் டு நரேட். நான் வந்து நிறைய வாட்டி நானே எனக்கு நரேட் பண்ண ட்ரை லைக் ஐ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்டில். ஸோ என் மண்டையில் ஓட்டிக்க ட்ரை பண்ணுவேன் நிறைய வாட்டி. ஒரு வாட்டி கூட என்னால் கம்ப்ளீட்டாக அதை வந்து நரேட் பண்ண முடிஞ்சதே இல்லை. பட் என்னோட கெரியர் 10 years பெஸ்ட் நரேஷன் ஐ ஹவ் ஹர்ட் இஸ் ஃப்ரம் விஜய். எங்கள் 3 பேருக்குமே இப்போ வந்து அந்த கேரக்டர் ஆர்க் வந்து ரொம்ப டெப்த்தாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரெய்லரே பார்த்ததுனால சொல்கிறேன். இப்போ என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் மாதிரி தான் உங்களுக்கு தோணும் வந்து. பட் எல்லாரோட ஆர்க்குமே உங்களுக்கு போய் முடியும் போது நீங்கள் பல எமோஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ரியல் லைஃப்பில் நம்ம அப்படி தானே, எவனுமே ஒரு நல்லவன் கெட்டவனே கிடையாது. லைக் நீங்கள் நல்லவனாக நினைப்பீங்க, திடீர்னு பார்த்தா அவன் கெட்டவனாக இருப்பான், இல்லை ரொம்ப கெட்டவனாக இருப்பான், அவன் தான் உலகத்துலேயே ரொம்ப நல்லவனாக இருப்பான். ஸோ இதுதான் இந்த படத்தோட பேசிக் இது. ஸோ எல்லாருக்குமே எல்லா ஷேடும் இருக்கும், யாரையுமே ரொம்ப நியாயப்படுத்த மாட்டோம்.
லைக் யூஸ்வலாக வந்து நல்லவன் மட்டும் நல்லது பண்ண அந்த மாதிரி நியாயப்படுத்துறது இல்லை. ஸோ இட்ஸ் அ வெரி ஆர்கானிக் மூவி. ரொம்ப நம்ம டே டு டே லைஃப் பார்க்குற ஒரு ஆளுங்க மாதிரி இருக்கும், லைக் கேரக்டர்ஸ் இருக்கும், ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். படத்தில் டேக்அவே இருக்கா இல்லை படத்தை என்டர்டெயின்மெண்ட் போகலாமா? மெசேஜ் ஃபிலிம் இஸ் டு டூ வித் அ லாட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ். எல்லாருக்குள்ளேயும் கிரே இருக்குது, குட் சைடு இருக்குது, பேட் சைடு இருக்குது, நம்ம எல்லார் மாதிரியுமே தான். ஸோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அதுலேருந்து வாட் தே கோ த்ரூ, ஹவு தே ஹீல், கம் அவுட் ஆஃப் இட். ஸோ இட் பி அ வெரி எமோஷ்னல் ஃபில்ம். இட் டசன்ட் ஹாவ் அ சோஷியல் மெசேஜ். உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும்ல, அது வெளியில் தெரியவே தெரியாது. அதை வந்து ஃபஸ்ட்டு படமாக எடுக்கிறதே ரொம்ப டஃப், நம்மளுக்குள்ளே இருக்கிற சண்டையை. அதுதான் இதில் அட்டெம்ப்ட். அதை தாண்டி ஒரு த்ரில்லர் கோஷன்ட் வந்து போயிட்டு இருக்கும். ஆமாம். டிசியில் இருக்கீங்களா? இல்லை டிசி இல்லைங்க. இல்லை, அவங்க அருண் மாதேஸ்வரன் அவர் கூட அந்த கேப்டன் மேலே பண்ணியிருக்காங்களே. அப்போ அடுத்து இப்போ இவர் இருக்காருன்னா கண்டிப்பாக அவங்க 3 பேருக்கு அடுத்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ரேப்போவில் இருப்பீங்க. என்ன தலை படம் பண்ணுறீங்க? படமே முடிஞ்சிருச்சுல, நான் இந்த படம் ஷூட்டிங்கில். உங்களுக்கு விட்டு கேட்பாங்களே இந்த மாதிரி, நீங்கள் கேட்டிருப்பீங்களா சார் என்ன சார் நீங்கள் டிசின்னு ஒரு படம் தேவதாசன்றாங்க அப்படின்னு? நான் மேனிஃபெஸ்ட் மட்டும் தான் பண்ணுவேன், யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். புதுசாக இருக்குது இது, பரவாயில்ல. அப்போ அடுத்து ஏதோ இருக்குது, சம்பவம் இருக்குது, வரும். டிசியில் இருக்கீங்க? இல்லைங்க, நான் தான் இல்லைன்ட்டேனே. கேட்டுட்டு கூப்பிட்டுருவாங்க அவங்க. ஆமாம், இன்னொரு ஷெட்யூல் இருக்கான் மார்ச் வரைக்கும். அப்படியா? ஆமாம்மா அண்ணா அங்கே பாருங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கீங்களா? இந்த குழுல ஒருத்தர் டிசியில் இருக்காங்க. அது யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. உண்மையாவா? சத்தியமா, ப்ராமிஸ். ஓகே. நான் வந்து அந்த டிசியில் இருந்தா, நிஜமான டிசியில் இருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன ரோல் பண்ணுவோம்? எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப அந்த மார்வெல் டிசி அங்கே போயிட்டாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஹாலிவுட். நம்ம அந்த டிசிக்கு போயிடலாம் டைரக்டா. அப்போ கோலிவுட் டிசி வேணான்றீங்க? இதுதான் தம்ப்நெயில். நிவேதா சதீஷ் டைரக்டா அருண் மாதேஸ்வரன் படம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது தேவையா? நான் என்ன சொன்னேன்? அதுதான் சொன்னீங்க. ஐயையோ. ஓ பட்டர்ஃப்ளை இஸ் கோயிங் டு ரிலீஸ். அது வந்து நாங்கள் நிறைய மேஜிக், மார்ச் 6 வந்து நிறைய மேஜிக் பண்ண போது போஸ்ட் ரிலீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நாங்கள் நிறைய விஷயம் கேட்போம். இது எல்லாமே நாங்கள் வந்து சந்தோஷமாக நம்ம இருப்போம், நம்ம எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.